விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திருமணத்திற்கு மறுத்த பெண்ணை தீ வைத்து எரித்த சம்பவம் தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த குணசேகரனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், என்ன நடந்தது? அபிநயா, ராஜபாளையம் முத்துக்குத்தனார் தெருவைச் சேர்ந்தவர், 26 வயது இளம்பெண். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில்தான் முகநூல் மூலமாக மதுரையைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் அறிமுகமாகி இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் குணசேகரன் தொடர்ந்து அந்த இளம்பெண்ணை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி வந்துள்ளார். ஆனால் இந்த இளம்பெண் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக தற்போதைக்கு திருமணம் செய்ய இயலாது என மறுத்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் நேற்று ராஜபாளையத்தில் உள்ள அந்த இளம்பெண்ணுடைய வீட்டிற்கு சென்ற குணசேகரன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென அவர் பேக்கில் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் கேனில் கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெய் அவர் மீது ஊற்றி தீ வைத்து தப்பி சென்றிருக்கிறார். இந்த சம்பவத்தில் அந்த இளம்பெண்ணும் அவருடைய சகோதரியும் தீக்காயமடைந்து தற்பொழுது ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் வீட்டில் உள்ள பல்வேறு பொருட்கள் எரிந்து சேதமாகி இருக்கிறது. இந்த சம்பவம் என்பது ராஜபாளையத்தில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்பட்ட நிலையில் இது குறித்து ராஜபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மதுரையைச் சேர்ந்த இளைஞர் குணசேகரனை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி கணேஷ்.